சரிகமா கார்வா மினி தமிழ். ஆவி பேய் மேல நம்பிக்கைன்னு சொல்ற நீயே இப்படி பேசினா எப்படி? எந்த ஆவியும் எந்த ஆன்மாவும் நம்மள ஒண்ணும் கிழிக்க முடியாது. இந்த பாரு, நம்ம கிட்ட அந்த காளிசரி கொடுத்த மைடப்பா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த காளிசரி சூனிய வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். நிதானமா இரு, நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. மாமா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நாளைக்கு இது என்னோட மென்டல் டிப்ரெஷனா இருக்கலாம், இல்ல பிரம்மையா இருக்கலாம், இல்ல அப்படி ஒண்ணும் இல்லாம கூட இருக்கலாம். பட் கொஞ்ச நாளைக்கு என்னால இங்க இருக்க முடியாது மாமா. எனக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் தேவைப்படுது. நான் ஏன் மனசு திசை திருப்பலான்னு நினைக்கிறேன். வேற ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு என் அத்தை வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் மாமா. என்ன ஈஸ்வரி, என்ன சொல்ற? இந்த வீட்டுக்கு எனக்கும் பாதுகாப்பா இருக்கிறது நீதான். நீ கிளம்பி அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? ஏதோ மூட்டை பூச்சிக்கு போய் இந்த வீட்டையே காலி பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஈஸ்வரி. இல்ல மாமா, நான் கண்டிப்பா ஊருக்கு போறேன் மாமா ப்ளீஸ். என்ன இவ திடீர்னு ஊருக்கு போறேன் அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்றா? அந்த சேனாவுக்கு பயந்து இவ கிளம்பி போனா சரியாவா இருக்கும்? நமக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றதுன்னு தெரியலையே. மாமா, அட்லீஸ்ட் 2-3 டேஸ் நான் அங்க இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். நான் ஊருக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டென்ஷன் கம்மியானதுக்கு அப்புறம் திரும்ப வரேன். நான் இங்க இருந்தேன்னா ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆயிடுவனும்னு தோணுது மாமா. சரி சரி, இதுக்கு மேல நீ இங்கே இரு, டென்ஷன் அனுபவின்னு நான் சொல்லல. நீ ஊருக்கு போய் நிதானமா இருந்துட்டு உங்க அத்தை வீட்டுல தங்கி நல்லபடியா சாப்பிட்டுட்டு உடம்பையும் மனசையும் தேத்திக்கிட்டு வா. சரிங்க மாமா, வரேன். ஈஸ்வரி, நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லிடு. ஓகே மாமா, போயிட்டு வரேன். சரிம்மா. ஓகே, பாய். ஈஸ்வரி, மாமா பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனதும் கண்டிப்பா மறக்காம எனக்கு போன் பண்ணு. ஓகே மாமா, நான் போயிட்டு வரேன். பாய் மாமா. உட்காருங்க. உட்காருமா. டாக்டர், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இது சாதாரண வைரல் ஃபீவர் தான். இவளுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபீவர் வந்ததே இல்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் டைம். அதனாலதான் நாங்க ரொம்பவே பயந்து போயிட்டோம். குழந்தை தானம்மா, ஃபீவர் வர்றதுக்கு பெரிய காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதெல்லாம் இயற்கை தான். ஒரு சிரப் எழுதி தரேன், 2 நாளைக்கு கொடுங்க, சரியா போயிடும்.
மாதிரி ஒண்ணும் இல்லல்ல. நத்திங். தேவையில்லாம பயப்பட வேண்டாம். இந்தாங்க, நீங்க கிளம்பலாம். அது வந்து டாக்டர் 2 நாள் மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைய மறுபடியும் இங்க தூக்கிட்டு வரணுமா? இத கொடுத்தாலே ஃபீவர் விட்டுடும். மறுபடியும் இங்க தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. பாத்துக்கலாம். தேங்க்யூ டாக்டர். சரி கிளம்புறோம். நர்ஸ், டெலிவரிக்கு வந்திருக்காங்களே கமலாம்மா, அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. என்னடமா? ஒண்ணு இல்ல வீட்டுக்கு போயிடலாம். வா. நாம கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வள்ளி, நீ என்ன ஜெயிலுக்கு தான் அனுப்புன. நான் திரும்ப வந்துட்டேன். ஆனா நான் உன்னை ஜெயிலை விட நரகமான வாழ்க்கைக்கு அனுப்ப போறேன். அதிலிருந்து நீ திரும்ப வரவே முடியாது. அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். போங்க போங்க, கண்டிப்பா திரும்ப வருவீங்க. வரும்போது உயிரோட, போகும்போது பணமா. மீண்டும் வரும் வரை காத்திருப்பது உங்கள் பாலா. என்னங்க, காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. வாப்பா. என்ன டாக்டர் என்ன சொல்றாரு? வள்ளி, குழந்தைக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்லையாப்பா, சாதாரண வைரல் ஃபீவர் தான் சொன்னாங்க. இப்போ ஃபீவர் குறைஞ்சிருக்கு. ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி விட இப்ப எவ்வளவோ தேவல. என் வள்ளி, மருந்து எதுவும் கொடுத்திருக்காரா? ஒரு சிறப்பு எழுதி கொடுத்திருக்காங்க. அதை கொடுத்தாலே சரியா போயிடும்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் நீங்க சொல்றதை கேட்டது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். உட்காருங்க, நான் டிஃபன் கொண்டு வரேன். அவசரத்துல சாப்பிடாம கூட போயிட்டீங்க. சரிம்மா, நீங்க எடுத்து வைங்க. நாங்க கை கால் முகம் அலம்பிட்டு வந்துடுறோம். சரிப்பா. பாவலி வந்துடும் அண்ணி. வாகிதா, கொஞ்சம் காய் கட் பண்ணி கொடு. என்ன கட் பண்றா? இவளை இன்னும் சிவியரா டீல் பண்ணுமோ? பொறிக்குள்ள மாட்டின எலிக்கு பயம் தெளிஞ்சிருச்சு. சரியில்லையே, பயத்தை காட்டுவோம். என்ன திமிரு! கீத்துக்குட்டி,
என்னடா அத்தானோட போன் நம்பரை பார்த்ததும் அட்டன் பண்ணி அத்தா எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா அன்பா பேசாம கட் பண்ணி விடுற. குழந்தைக்கு வெறும் வைரல் ஃபீவர் தான் சொல்லி டாக்டர் திருப்பி அனுப்பிட்டாங்களாமே. என்னடா டாக்டர் சொன்ன விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆவறியா? உன்னையும் உன் குடும்பத்தையும் சுத்தி எப்பயும் ஒரு சிசிடிவி கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். டாக்டர் குழந்தைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சதும் நான் அப்படியே அப்செட் ஆயிட்டேன். ஏன்னா நான் நிறைய எதிர்பார்த்தேன். வாய் மூடு. மூடிட்டேன். நெக்ஸ்ட். ஒரு பச்சை குழந்தைக்கு போய் கேடு நினைக்கிறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? கடவுள் கூட மன்னிக்கவே மாட்டாரு. அந்த கடவுள் நமக்கு தண்ணி தெளிச்சு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ புதுசா சாபம் கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆக போறதில்ல. புருஷனுக்கு என்ன கொடுத்தியோ இல்லையோ சாபத்தை மட்டும் அள்ளி அள்ளி வீசுற. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அட இதுதான் உங்ககிட்ட பிடிச்சது. டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துருவேன். என் கூட வாழ வந்து அப்படி வந்துட்டா உனக்கு பிரச்சனை இருக்காது. இல்லன்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கடைசி வரைக்கும் நிம்மதி இருக்காது. நான் எதுக்கு சொல்றேன்னா இன்னும் பயம் வரல. அவ கட் பண்ணா நாம விட்டுருவோமா? திரும்ப அடிப்போம். என்னாச்சுக்கா? உன்னதான் கேக்குறேன். யாரோ உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீயும் கட் பண்ணிக்கிட்டே இருக்க. அது அது ஒண்ணு இல்ல விக்கி, ராங் நம்பர். ஒரு தடவை கட் பண்ணா ராங் நம்பர், ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணா ராங் பர்சன். சொல்லு, யார் கால் பண்ணா? இல்ல அது ஒண்ணு பிரச்சனை இல்ல விக்கி, விட்டுரு. நீ சொல்றதுல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. எதையும் மறைக்காதக்கா, சொல்லு, யார் பேசுனா? பாலா. பாலா கொஞ்ச நாளாவே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்துக்கும் தொடர்ந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கான். அப்பாவை பைக்கில் இடிச்சது கூட அவன்தான். குழந்தை பாலாம்பிகாவை எப்படியாவது தூக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இத முதல்லயே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியது தானே? நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ கோவப்படுவ, அதனால பிரச்சனை இங்க வரும். அதுக்காக அவனை அப்படியே விட சொல்றியா? விட்டா இந்த மாதிரி தான் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். மூட்டை பூச்சிய ஒரே அடியா அழிச்சாதான் இது எல்லாமே சரியா வரும். அவனால என்ன பெத்த அப்பாவுக்கு ஆபத்து, நான் பெத்த பிள்ளைக்கு ஆபத்துன்னு வரும்போது அவனை அப்படியே நாம எப்படி விட முடியும்? விட முடியாது. எதுக்கு அவனை மன்னிக்க? விக்கி, வேண்டாம் விக்கி, நான் சொல்றது கேளு. நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? பயம் வந்துருச்சு. தெரியும்டா கீத்துக்குட்டி, நீ திரும்ப கால் பண்ணுவேன்னு தெரியும். ஏன்னா உனக்கு என்ன விட்டா வேற கதி கிடையாது. நீ என் அருமை பொண்டாட்டி, ஸ்வீட் ஹார்ட், டார்லிங். சொல்லுடா. டேய், நான் விக்கி பேசுறேன்டா. ஹேய் மச்சான்,
எப்படி இருக்க? எவ்வளவு நாளாச்சு உன் குரலை கேட்டு? நீ மட்டும் என் கையில மாட்டின உயிரோட திரும்ப போக முடியாதுடா. அட பாவி, சொந்த அக்காவோட பூவையும் பொட்டையும் பறிக்க நினைக்கிற மகா அயோக்கிய, இந்த உலகத்திலே நீ ஒருத்தனா தான் இருப்ப. ஏய், பேசாம ஒதுங்கி போயிரு. என் கோபத்தை அதிகப்படுத்தாத. உன்னால எங்க அப்பாவுக்கோ இல்ல என் குழந்தைக்கோ எங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஆபத்து வந்தது, அன்னைக்கு தாண்டா உன் வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கும். தம்பி, இந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் படத்துல கேட்க நல்லா இருக்கும், என்கிட்ட வேணாம். நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்தா நீயும் உன் குடும்பமும் நல்லா இருப்பீங்க, இல்லன்னா நாசமா போவீங்க. சேனா உன்னை இப்பவும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா என் தலை எடுத்துருவாளா? நான் எங்க இருக்கேன்னு கூட சேனாவுக்கு தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்ப திரும்ப ஆப்பு வைக்க வந்திருக்கிறது உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சேனாவுக்கும் சேர்த்துதான். நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா நடந்தா நல்லது, இல்லனா என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். குடும்பம் ஒட்டுமொத்தமும் கூடி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. வருவீங்க. அவனுக்கு இன்னும் திமிரு அடங்கலக்கா. பழைய பாலாவாதான் இருக்கான். அக்கா, இதெல்லாம் எதுவுமே வள்ளிக்கு தெரிய வேணாம். பாலாவால மறுபடியும் குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அவ பயந்துருவா. அப்பா அப்பா விஷயத்துல இனிமேல் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவரை தனியா எங்கேயும் வெளியே அனுப்ப கூடாது. இனிமே நானும் அவர் கூடயே வெளியே போறேன். அக்கா, பாலாவை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.